ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ரிகார்டிங் யுவர் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இதில் வந்து யுவர் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அக்கௌண்ட் வில் பி டீஆக்டிவேட்டட் டியூ டு இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து யூடியூப்காக கிரியேட் பண்ணியிருந்தாலோ இல்லை வெப்சைட்டுக்காக கிரியேட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு மெயில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மெயில் வந்திருக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாததுனால உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து இன்னும் 1 மாதத்துக்குள்ளே 30 நாளுக்குள்ளே டீஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. இந்த கூகுள் ஆட்சன்ஸ் சென்டர் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. கூகுளோட எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் எல்லாமே வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் எடுத்துக்கினா, யூடியூப்பில் நான் பணம் சம்பாதிக்கிறேன்ல, அந்த பைசா எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸுக்கு போகும். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லன்னா எனக்கு வந்து சேரும், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த பணம் வந்து நமக்கு அனுப்புறது வந்து செயல்படுறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாச்சு, அதாவது ஒரு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு இல்லை ஒரு 6 மாதம் கூட வச்சுங்களேன், இல்லை 1 வருஷம். ஓகேங்களா? இதுக்குள்ளே எப்பயாவது காசு வந்துட்டு இருக்கணும் அதில். இப்போ யூடியூப்ல நீங்கள் சேனல் வச்சிருந்தாலுமே அதுக்கு நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருக்கணும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மானிட்டேஷன் வாங்காமல் விட்டுட்டீங்க, இல்லை கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை மானிட்டேஷன் வந்து வாங்கினதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கான டைம் பீரியட் வந்து 6 மாதம். 6 மாதத்துக்குள்ள நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலைன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி பேமெண்ட் வாங்கியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 வருஷத்தில் சும்மா வச்சு காசு வந்துட்டு போயிட்டுருக்கணும், இல்லை ஏதாவது பேலன்ஸ் அதில் இருக்கணும். ஓகேங்களா? ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படி இருந்தால் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவ் வச்சுருக்க முடியும். இல்லைனா அந்த அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லா மாதமும் வந்து கரெக்டாக $100 மேலே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர் கம்மியாக கூட வரலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு $10 அந்த மாதிரி கூட ஒரு மாதம் ஒரு $10 $10 மாதிரி தான் வரலாம். இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. 1 வருஷத்தை எடுத்து பார்த்தா அதில் சுத்தமாக அமௌண்ட்டே வந்து சேரலை. உங்களுக்கு மானிட்டேஷன் இருந்தாலுமே வந்து அமௌண்ட் வந்து சேரவே இல்லை உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்திருக்கு. காசே வந்து ஆட் ஆகலை. அதனால் இந்த அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. அதனால் 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு காசு ஏதாவது வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே ஆக்டிவாக தான் இருக்கும். அடுத்த 6 மாதம் அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே ஏதாவது காசு வந்துச்சுன்னா திரும்ப அது ஆக்டிவாக இருக்கும். இல்லைனா 1 வருஷம் கழிச்சும் அது அமௌண்ட் எதுவும் வரலன்னா அப்போ டீஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் அப்பயும் இதே மாதிரி ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. டீஆக்டிவேட் ஆக போகுது 30 நாளைக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஏதாவது சேனல் ஃப்ரீயாக இருந்தாலும் அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி காசு வர வச்சு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுட்டு கூட புது அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் புது அக்கௌண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டெலிட் ஆகிடும். உங்கள் ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் புதுசு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க வந்து சொல்ல வந்திருக்காங்க. அந்த மெயிலில் அதை தான் சொல்லியிருப்பாங்க. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ஆட்சன்ஸ் ரொம்ப முக்கியமான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு, இதில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு அதை திரும்பவும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது டீஆக்டிவேட் பண்ணிட்டாலுமே இந்த 30 நாள் கழிச்சு டீஆக்டிவேட் ஆனாலுமே நீங்கள் திரும்பவும் போய்ட்டு அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்த மெயிலில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து டீஆக்டிவேட் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை அந்த ஹெல்ப்லைனுக்கு போகும். ஓகேங்களா? அதில் இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னா பார்த்து வந்து அதை படித்து தெரிஞ்சுங்க. இதிலே வந்து கீழே அப்படியே த்ரெட் வந்தீங்கன்னா, இப்போ திரும்ப வந்து அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு அதே அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை உங்களோட யூடியூப் சேனல் கூட கனெக்ட் பண்ணணுங்க. நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆனால் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணாமலாம் ரீஆக்டிவேட் பண்ணவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன் ப்ரோ. நான் ஒரு 2, 3 பேமெண்ட்டும் அதில் எடுத்துட்டேன். கொஞ்ச நாள் யூடியூப் வந்து யூஸ் பண்ணாம விட்டதுனால எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கலாம். இல்லை எனக்கு மானிட்டேஷன் யூடியூப்பில் கேன்சல் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை திரும்ப வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் யார் சேனலாவது யூடியூப்பில் கம்யூனிட்டி கைடில் ஸ்ட்ரைக் வாங்கியோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியோ சேனல் டெலிட் ஆகிருக்கு, டெலிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. இதை அப்படியே விட்டுருங்க. எதனாலனா யூடியூப்பில் சர்க்யூமென்ஷன் பாலிசி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இல்லைனா லிங்க்டு சேனல் பாலிசின்னு இருக்குது. 2 பாலிசி இருக்குது. 2மே சேம் பாலிசி தான், பேர் மட்டும்தான் வேறு வேறு. ஓகேங்களா? அதுக்கான மீனிங் என்னென்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ வந்து சேனல் டெலிட் ஆகுதுன்னா உங்களை யூடியூப் வந்து தடை பண்ணுறாங்கன்னு அர்த்தம்.
இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்பில். அதாவது கிரியேட் பண்ணவும் கூடாது. எந்த சேனல் நீங்கள் வச்சிருக்கவும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி வேறு சேனல் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலான்னு பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் தான் திரும்பவும் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நினச்சி யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிற யூடியூப் சேனலையும் வந்து அவங்க டெலீட் பண்ணிவிடுவாங்க. இது யூடியூப்ல இருக்க ரூல்ஸ். ஓகேங்களா? இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ இருக்குது. சர்க்யூமென்ஷன் பாலிசின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா லிங்க்டு சேனல் பாலிசி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனால் யாரெல்லாம் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கு, நான் யூடியூப்பை கொஞ்ச நாள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்துருப்பேன் ப்ரோ அப்படின்றவங்க வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து திரும்ப யூஸ் பண்ணலாம். ஆனால் யூடியூப்பில் உங்கள் சேனல் சஸ்பெண்ட் ஆகி உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை திரும்ப வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் எப்பவும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அதனால ஞாபகம் வச்சுங்க. இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்க அந்த சர்க்யூமென்ஷன் பாலிசி வீடியோ வந்து பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மெயில் உங்களுக்கு வந்திருக்குன்னா அப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் 30 நாளுக்குள்ளே. அதுக்குள்ளே இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணி அது திரும்ப ஆக்டிவேட் பண்ணாலும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இல்லை வேணான்னா இதை அப்படியே விட்டுருங்க. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதுலேயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ் பண்ண வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.